வணக்கம். வாங்க. அதாவது இது எங்கள் அம்மா ஊர் பக்கம். இந்த ஊரில் வந்து மேற்கு மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு மரம். அது மட்டும் இல்லை, பனை மரம்னு வேற சொல்லுவாங்க. இதை நம்ம ஊரில் விவசாயம் மாதிரி இங்கே ரப்பர் மரம், இதில் ரப்பர் எடுப்பாங்க. ரப்பர் தயாரிக்கக்கூடியது. இது எப்படின்னா, இதை வெட்டுவாங்க. வெட்டும்போது இதிலேருந்து பால் வரும். அது நம்ம அந்த மேலே உள்ள தோலை உரிக்கும் போது லேசாக அந்த பால் வரும் பாருங்கள். இது இப்படி வந்து அப்படி வந்து இந்த இதில் வந்து ஒரு சிரட்டை வைப்பாங்க. இதில் வந்து பால் வரும். இதை வந்து ப்ராசஸ் பண்ணி உரைய வைப்பாங்க. இது ரப்பர் மரம். இது தேக்கு மரம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா விலை உயர்ந்த மரங்களில் ஒன்று இந்த தேக்கு மரம். கட்டில் பீரோ செய்கிறதுக்கெல்லாம் இது நல்ல விலை கூடின மரம் இந்த மரம், தேக்க மரம். அப்படியே வாங்க. இதை வந்து சீத்தாப்பழம், அதாவது நாகர்கோயிலில், கன்னியாகுமரி மாவட்டம் தான், ஆனால் நாகர்கோயிலில் இதை சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. இங்கே எங்கள் அம்மா ஊர், இங்கே மேற்கு மாவட்டத்தில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா முந்திரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. முந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. சீத்தாப்பழம் தான். சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா இதை என்ன பண்ணுவாங்கன்னா, வயிறு வலிக்குது அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா இதில் ஒரு 7 இலையை பறிக்க சொல்லுவாங்க. அதில் ஒரு இலையை இந்த பறிக்கிற அந்த மரத்து மூட்டிலே போடணும். ஒரு இலையை வந்து நம்ம எங்கே நின்று அதை வயிற்ற தடவுறோமோ அங்கே போடணும். அப்புறம் 5 இலையை தடவி இப்படி பின்னாடி திரும்பி போட சொல்லுவாங்க. ஆனால் வயிறு வலி தீரம் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியல, தீர்ந்துருக்கு சின்ன பிள்ளையில நமக்கு. அப்புறம் வாங்க. இது வந்து சாதா ஒரு புல் பூண்டு தான், புல் செடி தான். இதுக்கு வேற ஏதாவது வித்தியாசமா ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. இதை வந்து எங்க ஊர்ல ஆனை பூச்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த இலை வந்து இப்படி பெருசா இருக்கா. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, குட்டி பிள்ளையா இருக்கும்போது நாங்க ஹோட்டல் வச்சு விளையாடுவோம். ஹோட்டல் வச்சு எல்லாரும் விளையாடி இருப்போம். அதுல நாங்க விளையாடும் போது இந்த இலை தான் தோசை, சரி, அதை தான் தோசைன்னு கொடுப்போம். அப்புறம் மண்ணை கலக்கி இதுக்கு மேல சட்னி சாம்பார் ஊற்றி விளையாடுவோம். அப்புறம் வாங்க, கீழா நெல்லி. கீழா நெல்லி எல்லாருமே பார்த்துருப்போம் கண்டிப்பாக. கீழா நெல்லினா இந்த இலைகளுக்கு கீழே நெல்லிக்காய் மாதிரி குட்டியாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நிறையவே இருக்கும். இப்போ இதில் 1, 2 தான் இருக்கு. தெரியுதா? இதுதான் கீழா நெல்லி. மஞ்சள் காமாலைக்கு இதை அரைச்சி சாறு எடுத்து குடிப்பாங்க. அது நல்லது, நம்ம கல்லீரலுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. கீழா நெல்லி. இது வெத்தலை கொடி. இதுவும் எல்லாருக்கும்